ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தனி நீதிபதி உத்தரவு ஆதரவாக பிறப்பித்து விட்ட நிலையிலே நாளையே கூட அந்த திரைப்படம் திரைக்கு வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் உடனடியாக தனி நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீட்டுக்கு செல்ல இருப்பதாக தணிக்கை வாரியம் சார்பில் சொல்லப்பட்டதால் இப்பொழுது மீண்டும் ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வருவதிலே ஒரு சிக்கல் உருவாகி இருக்கின்றது. எனவே இனிமேல் தலைமை நீதிபதி அந்த வழக்கிற்கு எண்ணிட்டு மேல்முறையீட்டு மனு எப்பொழுது விசாரிக்கப்படும் என்கின்ற தேதியினை அறிவித்து அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று முடிந்த பிறகுதான் ஜனநாயகன் திரைப்படம் திட்டமிட்டபடி திரைக்கு வருவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏற்கனவே இந்த வழக்கினுடைய விசாரணை 3 நாட்கள் நடைபெற்றன. அப்பொழுது நீதிபதி அவர்கள் பல்வேறு கேள்விகளை தணிக்கை வாரியத்தை நோக்கி எழுப்பியிருந்தார். நீங்கள் ஒரு திரைப்படத்தை பார்த்து அதில் ஒரு சில மாறுதல்களை செய்ய வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனத்திற்கு சொல்லி இருக்கின்றீர்கள். அவர்கள் அந்த மாறுதலை செய்து விட்டார்கள். அதன் பிறகு UA என்கின்ற தணிக்கை சான்றிதழை வழங்குவதற்கு நீங்கள் தயாராகி விட்டீர்கள். அப்படி இருந்தும் கூட அதன் பிறகு நீங்கள் ஏன் இவ்வாறு தணிக்கை சான்றிதழை வழங்காமல் இழுத்தடிப்பு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியினை நீதிபதி அவர்கள் எழுப்பியிருந்தார். இந்த நிலையில்தான் அது குறித்து இப்பொழுதும் விவாதிக்கப்பட்டிருந்தது கடந்த அமர்வு விசாரணையின் பொழுது. இந்த சூழ்நிலையில் இன்று நீதிபதி PT ஆஷா ஒரு ஆதரவான தீர்ப்பினை படத்திற்கு வழங்கியிருந்தார். அப்படி இருந்தும் கூட இன்னும் அந்த வழக்கினுடைய விசாரணையானது மீண்டும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள் தணிக்கை வாரியத்தின் சார்பில். அதன்படி மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ய இருக்கின்றார்கள். இந்த படத்தை பொறுத்தவரை 500 கோடி ரூபாய் செலவு செய்து எடுக்கப்பட்ட திரைப்படம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அந்த 500 கோடி ரூபாய் செலவிட்டு படத்தை எடுத்திருக்கின்றோம், 20க்கும் மேற்பட்ட நாடுகளிலே வெளியிடுவதற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். ஜனவரி 9ஆம் தேதியான இன்றைய நாளில் அந்த படத்தை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் தணிக்கை சான்றிதழை வழங்காமல் நிறுத்தி வைத்திருக்கின்றோம். தணிக்கை வாரியம் மீண்டும் ஒரு மறு ஆய்வுக்காக வேறொரு குழுவிடம் இந்த படத்தை பார்க்குமாறு சொல்லி அனுப்பி இருக்கின்றது என்ற தகவலை தயாரிப்பு நிறுவனத்திற்கு கூட தணிக்கை வாரியம் சொல்லவில்லை. எனவேதான் நீதிபதி கடந்த விசாரணையின் பொழுது அந்த கேள்வியினையும் தணிக்கை வாரியத்தை நோக்கி எழுப்பியிருந்தார். நீங்கள் இந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதை ஒத்தி வைத்திருக்கின்றீர்கள், வேறு ஒரு குழுவிற்கு அனுப்பி இருக்கின்றீர்கள், அந்த தகவலை கூட நீங்கள் ஏன் தயாரிப்பு நிறுவனத்திடம் சொல்லவில்லை என்ற ஒரு கேள்வியினை எழுப்பியிருந்தார். அது மட்டுமல்லாமல் தணிக்கை வாரியம் ஒரு முடிவெடுத்த பிறகு UA சான்றிதழ் வழங்கலாம் என்று முடிவெடுத்த பிறகு மீண்டும் ஏன் மறு ஆய்வுக்காக வேறு ஒரு குழுவிடம் அதை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியினையும் எழுப்பியிருந்தார். எனவே படத்தினுடைய வெளியீட்டு தேதி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பிறகும் இப்பொழுது இந்த திரைப்படத்தினுடைய வெளியீடு தொடர்ந்து தள்ளி சென்று கொண்டே இருக்கின்றது. சற்று முன்பாக நீதிபதி PT ஆஷா அவர்கள் தீர்ப்பளித்த பிறகு உயர் நீதிமன்றத்தில் விஜய் தரப்பில் ஆஜராகி இருந்தார். அதாவது படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பிலும் விஜய் தரப்பு வழக்கறிஞர்களும் சாலையில் செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு எல்லாம் இனிப்புகளை வழங்கியிருந்தார்கள். ஒரு கொண்டாட்ட மனப்பான்மைக்கு சென்றிருந்தார்கள். எதிர்பார்த்தபடி பொங்கலுக்கு முன்பாக இந்த திரைப்படத்தை வெளியிட்டு விட முடியும் என்று நம்பியிருந்தார்கள். ஆனால் அடுத்த நொடியே அவர்களுக்கு அந்த அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனென்றால் இந்த வழக்கினுடைய விசாரணையை மீண்டும் அமர்வுக்கு முன்பாக எடுத்து செல்ல போகின்றது தணிக்கை வாரியம். மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் என்று